ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்ரபாதம், துயில் எழுப்புதல். அனைவருக்கும் சுப்ரபாதம். சுப்ரபாதம் என்றாலே பகற்கண்டேன் நாரணனை கண்டேன் என்பது போல வெளிச்சமும் ஒளியும் பிரகாசத்தை தரப்போகின்றன என்று அர்த்தம். சுடரொளி ஏற்பட்டால்தான் நம்மால் பயணிக்க முடியும். அந்த பயணமும் எம்பெருமானை நோக்கித்தான் அமைய வேண்டும். இதனையே சம்பிரதாயத்தில் யாத்திரை என்று சொல்வார்கள். சத் சம்பிரதாயத்திலே 3 யாத்திரைகளை மிகச் சிறந்த யாத்திரைகளாக காட்டுகின்றனர் பூர்வாச்சாரியர்கள். அர்ச்சிராதிகதி பரமபத யாத்திரை, அக்ரூர யானம், திருவேங்கட யாத்திரை என்பவையே அவை. மோட்சம் சென்று அனுபவிக்கும் ஆனந்தத்தை விட அதை சேர்ப்பிக்கும் அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்லுகையே போகரூபமாய் இருக்கும் என்பர். ஆழ்வாரும் இதனை சூழ்விசும்பு என்கிற 99ஆம் திருவாய்மொழியில் காட்டி அருளியுள்ளார். திருவேங்கட யாத்திரையில் திருமலை செல்லப் போகிறோம் என்கிற மனமகிழ்ச்சி யாத்திரைக்கு முன்பே வந்துவிடும். யாத்திரையில் வழியெல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்று கண்களில் நீர் சோர, நெஞ்சம் குழைந்து நைய அவன் திருநாமங்களை சொல்லிக்கொண்டு தமரர்கள் கூட்டங்களான அடியார்களுடன் கூடி மலையேறி செல்கின்ற போது உண்டாகும் ஆனந்தம் திருவேங்கடமுடையானை நேரில் சேவிக்கும் ஆனந்தத்தை விட உயர்ந்தது. விரைந்தோடும் வாகனங்களில் செல்பவர்களுக்கு இத்தகைய ஆனந்தம் கிடைப்பது அரிது. இதுபோன்றுதான் அக்ரூரர் செய்யவிருக்கும் யாத்திரையும். யாத்திரை செய்யும் காலத்தில் அக்ரூரர் எப்படி எப்படி விரும்புகிறார்? நந்தகோகுலம் சென்றதும் தமக்கு கிடைக்க இருக்கும் ஆனந்தங்களை எல்லாம் முன்னமே எண்ணி எண்ணி மகிழ்கிறார். இவை அனைத்தும் அக்ரூர மனோரதம் என்று கொண்டாட பெற்றவை. அதுபோல்தான் கம்சனின் மந்திரிக்கும் உறக்கம் தலை கொள்ளாமல் செம்பொன் கடலடி செல்வன் பலதேவனையும் யசோதை இளஞ்சிங்கம் தாமோதரனையும் பார்த்து மகிழப் போகும் அவா மேலோங்கி கொண்டே ஏக மெத்தென்ற பஞ்சசயனத்தில் புரண்டு உரண்டு எழுந்த வண்ணம் இருந்தார். இவருடைய மனோரதம் நிறைவேறியதா? நாளைய சுப்ரபாதத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமானுஜ சுப்ரபாதம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம். आनेतु मध्यवरदस्य कजात्रिभर्तुः पानीयमच्चमदिचीदमगातकूपात् त्वान्तं निरस्तम् अरुणस्य करैशमन्तात् रामानुजार्य भगवन् तव सुप्रभातम्. பகவத் ராமானுஜாச்சாரியரே, அருணனுடைய கிரணங்களாலே எல்லா விடங்களிலும் இருள் நீங்கிற்று. அத்திகிரி அப்பனான வரதனுக்கு ஆழமுள்ள சாலை கிணற்றிலிருந்து தெளிந்த குளிர்ந்த நீரை இன்று கொண்டு வருவதற்காக பள்ளி எழுந்தருள்வீர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வைணவ சம்பிரதாய வழக்குச் சொற்கள். உபய விபூதி. அழிவற்ற உடைமையை உரித்தானதும் எப்போதும் ஸ்வயம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருப்பதும் ஸ்ரீவைகுண்டம் எம்பெருமானுடைய நித்திய விபூதி எனவும், அழியும் எல்லா பிற உலகங்களும் லீலா விபூதி எனவும் வழங்கப்படும். இந்த 2 விபூதிகளை உடைமையாக கொண்டவனாகிறான் ஸ்ரீமன் நாராயணன். ஆதலால்
உபய விபூதிநாதன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த பெயர் வேறு எவருக்கும் பொருந்தாது. ஏனெனில் பிற தெய்வங்கள் அழியக்கூடிய உலகங்களையே இருப்பிடமாக கொண்டுள்ளன. உபய விபூதிநாதன் ஸ்ரீமன் நாராயணனான திருவரங்கநாதன் ஒருவன்தான். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திருவரங்கநாதனே உபய விபூதியும் இனி நீர் இட்ட வழக்காயிருக்கும் என்று ராமானுஜருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இன்று முதல் தேவரீர் உடையவர், உபய விபூதியையும் உடையவர் என்கிற திருநாமம் சூட்டி மகிழ்ந்தான். மேலும் இனிமேல் நீர் பார்த்து யாரை வேண்டுமானாலும் நித்திய விபூதிக்கு அனுப்பி வைக்கலாம் என்கிற உறுதிமொழியையும் கொடுத்தருளினான். இந்த உபய விபூதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமானுஜருக்கு நடந்த இடம் திருவரங்கமாகும். உடையவரும் திருவரங்கநாதனிடம் சரணாகதி செய்து கத்தியம் சேவிக்கும் போது, அடியேனுக்கு உடல் தளர்ந்து விட்டது, இனி நான் என்ன செய்யலாம் என்று திருவரங்கநாதனை கேட்க, அவனும் உன் சரீரம் விழும் வரையிலும் துவயத்தின் ஆழ்பொருளை எல்லாம் அனுசந்தித்து கொண்டு இந்த திருவரங்கத்திலேயே எழுந்தருளிரும் என்று பதிலிருத்தானாம். இவ்வாறு உபய விபூதியையும் பெற்ற உடையவர் திருவடியை பற்றுதலே நாமெல்லாம் உய்வடையும் வழியாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே ஷஷ்ட்யாஹ संवत्सराणां मध्ये सोपकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्त ऋतौ मकरमासे सान्द्रमाण पुष्यमासे अष्टम्यां सुपतितौ भृगुवासर युक्तायां स्वाति नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवदाज्ञया भगवत्कैंकर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.